அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமினுடைய தமிழ் கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இலக்கணங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இலக்கண கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்லை பற்றி கொடுத்துருக்குறாங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்தான் அப்படிங்கிறதான் இதற்கான வினைமுற்று. அதே மாதிரி வந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது பெயரெச்சம். அதே மாதிரி வந்து அப்படின்னா அது வினையெச்சம். வந்தவர் அப்படின்னா இது வினையாளனையும் பெயர். அடுத்தது ராமன் வந்தான், இது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எழுவாய் தொடர். ஸோ ராமன் அப்படிங்கிறது எழுவாய், வந்தான் அப்படிங்கிறது பயனிலை. ஸோ எழுவாய் தொடர் தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது ஒரு அடியில், அதாவது எதுகை மோனையை வச்சு கேட்டிருக்கிறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இதில் ஒரு சீரில் முதல் 3 4, அதாவது 1 3 4 இந்த வார்த்தைகளில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எந்த எதுகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லி. ஸோ இது மொத்தம் 8 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ 1 2 ஒன்றி வந்துச்சுன்னா இணை மோனை, 1 3 ஒன்றி வந்துச்சுன்னா அது பொலிப்பு மோனை. அதே 1 4 ஒன்றி வந்துச்சுன்னா ஒருவு மோனை. அதே மாதிரி 1 2 3 ஒன்றி வந்துச்சுன்னா அது கூளை மோனை. அதே மாதிரி 1 2 4 ஒன்றி வந்துச்சுன்னா அது கீர்க்கதுவாய். அதே மாதிரி 1 3 4 ஒன்றி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். அதே மாதிரி 1 2 3 4 ஒன்றி வந்துச்சுன்னா அது முற்று மோனை அப்படின்னு சொல்லி, முற்று மோனை முற்று எதுகை அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது மேற்கதுவாய் எதுகை தான் கேட்டிருக்கிறாங்க. 1 3 4ங்கிறது மேற்கதுவாய். அடுத்தது நனந்தலை உலகம் பொருள் கேட்டிருக்கிறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னு என்னென்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பழமொழியின் நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மரத்தை இலை காக்கும், அதே மாதிரி மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது மறுபடியும் மோனை எதுகை வச்சு கேட்டிருக்கிறாங்க. மோனை சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மோனைன்னு என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போன்னா முதல் எழுத்து எதெல்லாம் ஒன்றி வருது? நந்தவனம், நற்றமிழ் அப்படிங்கிறது தான் நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வருது. ஸோ நந்தவனம் நற்றமில்ல முதல் எழுத்து ஒன்றி வருவதா? ஸோ அதனால் இதுதான் சரியான விடை, நந்தவனம் நற்றமிழ் அப்படிங்கிறது. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஸோ இதற்கு சரியான பொருள் என்னென்னா ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது தான். ஸோ நெல்லிக்காய் மூட்டையை நம்ம கொட்டணும் அப்படின்னா எப்படி? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்து ஓடும், சரியா? ஒவ்வொன்றும் பிரிஞ்சு ஓடும். அப்போ அதே மாதிரி தான் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் என்னது? ஒற்றுமை இல்லாமல் நாலா பக்கம் செதஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அதைத்தான் நமக்கு பழமொழியாக சொல்கிறாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு என்னென்னா தடையின்றி மிகுதியாக, தடையின்றி மிகுதியாக அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்னு என்னது? அது தற்செயல் நிகழ்வு. அதே மாதிரி பயனற்ற செயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர், இது பதில். இதற்கு கேள்வி எப்படி கேட்கலாம்? தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது கேள்வி, சரியான விடை. அடுத்தது செந்தமிழ் இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ செந்தமிழ் பிரித்தோம்னா என்ன வரும்? செந்தமிழ் பிரித்தோம்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வருமா? ஸோ இந்த மை விகுதி மறைஞ்சு வந்திருக்குதா? ஸோ அது பண்புத்தொகை. அதே மாதிரி 3 காலங்களையும் குறிச்சுது அப்படின்னா அது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சுடுசோறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சுடுசோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, அந்த மாதிரி 3 காலங்களையும் குறிச்சுது அப்படின்னா ஸோ அது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி ஒரு வார்த்தையில் ஐ விகுதி வந்து மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. தண்டியலங்காரம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குத. ஸோ இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறத நமக்கு திருக்குறளில் வரக்கூடிய ஒரு வரி இது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான மரபு எப்படி வரும்னா கூரை வந்து வேய்ந்தனர் அப்படி தான் வரும். அதே மாதிரி கூடை தான் வந்து முடைந்தனர் அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூரை முடைந்தனர் கொடுத்துருக்காங்க இல்லையா, கூரை முடைந்தனர் கிடையாது, கூடை தான் வந்து முடைந்தனர் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்கே வனைந்தனர் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன வந்துருன்னா பானை வந்து வனைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பானைக்கு எடுத்துக்காட்டு வந்து வனைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்பாக்கு பார்த்தீங்கன்னா செப்பலோசை அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி ஆசிரியப்பாக்கு பார்த்தீங்கன்னா அகவலோசை அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி களிப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா துள்ளலோசை அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி வஞ்சிப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கலோசை அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் அந்த இதில் ஓங்கலோசை அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னது? சோர்வு அப்படிங்கிறது தான். அடுத்து பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. சில பேருக்கு வந்து நீண்ட கூட்டல் உழைப்புன்னு நமக்கு தோணும், ஆனால் நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது இங்கேயும் எதுகை மோனை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனையா? ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தையில் பாருங்கள், படமாட பா வந்திருக்குது. அதே மாதிரி பகவர்க்கு அப்படிங்கிறதுலையும் பா வந்திருக்கு. அப்போ 1 3 ஒன்றி வந்துச்சுன்னா என்னது? பொலிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 1 2 ஒன்றி வந்துச்சுன்னா இணை மோனை. அதே மாதிரி 1 3 ஒன்றி வந்துச்சுன்னா பொலிப்பு மோனை. 1 4 ஒன்றி வந்துச்சுன்னா அது ஒருவு மோனை. 1 2 3 ஒன்றி வந்துச்சுன்னா அது கூளை மோனை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு வந்திருக்குதா? ஸோ இது வந்து கட்டளை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை பார்த்து கட்டளை இடுறோம் இல்லையா, அது கட்டளை வாக்கியம். அதே மாதிரி செய்தி வாக்கியம், அதாவது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், பிரதமர் நாளை தமிழகம் வருகிறார், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது செய்தி வாக்கியம். அதே மாதிரி பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஆசிரியர் மாணவருக்கு திருக்குறளை கற்பித்தார் அப்படின்னு வந்திருக்கும். அப்படின்னு என்னது? அது பிறவினை. அதே மாதிரி மாணவன் திருக்குறள் கற்றான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து தன்வினை. அதே மாதிரி வினா வாக்கியம் தெரியும். ஸோ ஒரு நம்ம கேள்வியை கேட்கக்கூடியது. அடுத்தது இமிலிசை இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வினைத்தொகை, 3 காலங்களை குறிக்கக்கூடியது. இமிலிசைன்னு வந்திருக்குதா? இமிழ்கின்ற இசை, இமிழும் இசை, இமிழ்ந்த இசை, இந்த மாதிரி வருமா? ஸோ அது வினைத்தொகை. நம்ம பண்புத்தொகை வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வினைமுற்று, வினையாளனின் பேர் நம்ம எல்லாமே பார்த்தோமா. அடுத்தது மல்லிகை சூடினாள் அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் ஆகுபெயர் அப்படிங்கிறதுல வரும் மல்லிகை சூடினாள் அப்படிங்கிறது. அடுத்தது பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று யாரை சொல்கிறாங்கன்னா கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்காதவங்களை வந்து கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? ஸோ பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் திருக்குறளையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கலர் நிலம் அப்படின்னு என்னென்னா எதற்கும் பயன்படாத நிலம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து படிக்காதவங்களை அதோடு ஒப்பிடுறாங்க. அடுத்தது திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாவை காக்காதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு திருக்குறளே இருக்குது. அதாவது யாகாவார் ஆயினும் அந்த குறள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இது சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அதாவது ஒருவர் நாக்கை வந்து, அதாவது பேசும்போது வந்து பார்த்து பேசணும், இல்லைன்னா வந்து அது வந்து மிகுந்த ஒரு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான்
நாவை காக்காதவர் துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. சொல்லிலுக்கு பற்று அப்படின்னு வந்திருக்குமா? ஸோ அதான். அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்ததற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஓமை அணி வந்திருக்குது இதில். அடுத்தது கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஞானக்குரல் அப்படிங்கிறது தான். ஔவையார் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே யூனிட் 8லேயுமே யூனிட் 6 இருக்கு இல்லையா, இப்போ அதில் வந்து இவங்களை பற்றி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நருந்தொகை என்று அழைக்கப்படுவதுன்னா வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற ஒரு நூல். அடுத்தது கரைபொரு இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2ஆம் வேற்றுமை கரையை பொரு அந்த மாதிரி வந்துருக்குதா? ஸோ ஐ விகுதி மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ வேற்றுமை உறுப்புகள் வந்து மொத்தம் 8 இருக்குது. ஸோ அதில் முதல் உறுப்புக்கும் 8ஆம் உறுப்புக்கும் வந்து உறுப்புகள் வந்து கிடையாது. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமையை வந்து செயபடு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது புறநானூரில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜி போப் அவர்கள் தான் மொழிபெயர்த்திருப்பார். புறநானூற்றில் சில பாடல்கள் நாலடியார், திருக்குறள், திருவாசகம் இதெல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப் அவர்கள் தான். அடுத்தது வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஸோ புறநானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவரின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அருளப்பன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து வளன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தேம்பாவணி அப்படிங்கிறது வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். ஸோ வீரமாமுனிவர் அப்படிங்கிற டாபிக் வந்து தமிழறிஞர்கள் இருக்குது. ஸோ அதனால் அவரை பற்றி பார்க்குறோம். அடுத்தது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு அப்படிங்கிறது தான். அடுத்தது சேரிமொழியாட் செல்வித கிளற்று தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்ததோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். ஸோ பல்லு இலக்கியத்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து அதாவது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இலக்கியம். இதெல்லாமே வந்து சிற்றிலக்கிய வகைகள். ஸோ அது வந்து இப்போ நம்ம சிலபஸில் இல்லை. அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா குடக்கூத்து என்று அழைக்கப்படுது. யோக சமாதி உகந்தவர்கள் சித்தரே அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா திருமூலர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர். இவரை பற்றியும் தமிழறிஞர்கள் டாப்பிக்கில் இருக்குது. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர். காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். அடுத்தது தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1969 கொடுக்குறாங்க. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நான் முத்துசாமி அவர்கள். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அதே மாதிரி திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம். அதே மாதிரி அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது சென்னையில் வந்து இருக்குது. ஸோ இது ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நூலகம் வந்து சைனாவில் இருக்குது. அடுத்தது உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அடுத்தது மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்று பயன்பட்டு வரும் இது எதுனா அதாவது கற்றாழை சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, கற்றாழை கிடையாது, கீழக்காய் நெல்லி. கற்றாழை கிடையாது, கீழக்காய் நெல்லி பற்றி சொல்கிறாங்க இங்கே. அடுத்தது உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் அப்படிங்கிறதா. அதே மாதிரி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம் அவர்கள். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் அதைத்தான் செய்தி படம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுறார் இல்லையா, புதுமைப்பித்தன் அவர் தான். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமான அமைந்த நூல் எதுனா சிரவண
சிரவண பிதுர்பத்தி அப்படிங்கிறது தான். அடுத்தது அலெக்சாண்டர். அதே மாதிரி தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யாருன்னா சீவை தாமோதரனார். இவர் நிறைய நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார், அதனால் அவருக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க. அடுத்தது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சேலத்தில் பார்த்திங்கன்னா நகரசபையினுடைய தலைவராக ராஜாஜி பணியாற்றியிருப்பார். அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார், இது கரெக்டு தான், 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் ராசசிம்மேஸ்வரம் கோவில் தான். அதே மாதிரி குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழிக்கு என்னென்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிறது தான். அடுத்து அகரவரிசை கொடுத்துருக்குறாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை நம்ம இது பண்ணுவோம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து. அடுத்தது மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்க இலக்கண குறிப்பு என்னென்னா உருவகம். மனம் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, சரியா? உறுப்புக்கு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்களே ஒரு விஷயத்தை, மனக்குரங்கு அப்படின்னு சொல்லி உருவகம். அதே மாதிரி இப்போ மலர்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண் அப்படிங்கிறது லாஸ்ட்லேயும் மலர் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கா, அதை ஓமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல் அப்படிங்கிறதுக்கு ஆழி அப்படிங்கிற பேர் இருக்குது, அதே மாதிரி பறவை அப்படிங்கிற பேரும் இருக்குது, ஆறு அப்படிங்கிறது வராது. பிழை திருத்தம். மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், இதுதான் சரியாக இருக்குது. அடுத்தது வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான், இது சந்திப்பிழையை வச்சு இங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சு, சரியா? இந்த சிறப்புலகரெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒற்று மிகும். அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒற்று மிகும். அடுத்து பிறவினை சொல், அதாவது வருவித்தான், திருத்தினான் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது பிறவினை. அதே மாதிரி வந்தான், திருந்தினான் அப்படின்னா அது தன்வினை வந்திருக்கும். இங்கேன்னு அது வருவித்தான் அப்படின்னா இன்னொருத்தரை வர வச்சிருக்கிறாரு, அதனால் அது பிறவினை. அடுத்தது பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னு வந்திருக்குதா? பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னா அது செய்வினை. யாழை மீட்டினாள் அப்படின்னு சொல்லலாமா? பூங்குழலி யாழ் மீட்டினால்னா யாழை மீட்டினாள், அதனால் செய்வினை. அதே மாதிரி இதே வார்த்தையை செயற்பாட்டு வினையை மாற்றணும் அப்படின்னா யாழ் பூங்குழலியால் மீட்கப்பட்டது, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்தல் கொடுத்துருக்காங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களில் கண்டுபிடிக்கிறது? வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அகரவரிசை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்படின்னா தந்தவர்னு வரும். அதே வினைமுற்றுனா தந்தார் அப்படின்னு வரும். அதே மாதிரி தந்து அப்படின்னா அது வினையச்சம், தந்த அப்படின்னா அது பெயரச்சம், தந்தது அல்லது தந்தது அப்படின்னா வினைமுற்று. அடுத்து வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. சென்றால் அதனுடைய வேர்ச்சொல் என்னது? செல் அப்படிங்கிறத வேர்ச்சொல். அதே மாதிரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இந்த சூழ் அப்படிங்கிறது வகரலகரத்துக்கு கருப்பம் அப்படின்னு சொல்லி பேர். அதே மாதிரி சிறப்பு லகரையில் போட்டு சூழ் அப்படின்னா சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நகரலகரம் வந்துச்சு அப்படின்னா அதாவது பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சபதம் அப்படின்னு சொல்லி பேர். சூளுரைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது. அடுத்து பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்னு தான் வரணும். இது உயர்திணை அக்ரிணை வச்சு கொடுத்துருக்காங்க. வாழ்ந்தார் அப்படின்னு தான் வரணும். புலவர்னு வரும்போது அது ஒரு உயர்திணையை குறிக்கக்கூடியது, அப்போ வாழ்ந்தார் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க? வாழ்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. உயர்திணைக்கு அது அவை அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி புலவர்கள், அதாவது எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே வாழ்ந்தாருன்னு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தாள்னு கொடுத்துருக்காங்க. வாழ்ந்தாள் அப்படிங்கிறது ஒரு
பெண்பாலை குறிக்கக்கூடியது. வாழ்ந்தார்கள் அப்படின்னு வந்தால் தான் அது பொதுமையை குறிக்கக்கூடியது. அடுத்தது வெண்பாவுக்குரிய ஓசை கேட்டிருக்கிறாங்க, செப்பல் ஓசை. அடுத்து சங்க இலக்கியங்களை வச்சு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு எழுதுனது நப்பூதனார், காசி காண்டம் எழுதுனது அதிவீர ராமபாண்டியன், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு நூல். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கன்ஃபார்மாக வந்து கேள்வி வருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவன் அப்படின்னு சொல்லி பொருள். தலைவன், அரசன், அதாவது கோனாத்தா வந்து அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோன்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, கோ. ஸோ அதுக்கு அர்த்தமே அரசன் அப்படிங்கிற பொருள் வர்றது தான். மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நன்னூலில் பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பார். அதில் 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்துக்கள், 40 நெடில் எழுத்துக்கள். அடுத்து ஃபிக்ஷன் அப்படின்னு என்னது, புனைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ கத்துங்குயிலோசை எந்தன் காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருப்பார். இதில் மரபு, அதாவது குயில் வந்து கூவும் அப்படின்னு சொல்லி தான் மரபுப்படி வரும். ஆனால் இங்கே பாரதியார் வந்து கத்துங்குயிலோசை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாரதியாருக்கு தெரியாமல் கிடையாது. ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா இலக்கியங்களில். ஸோ இது வந்து வலுவ அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு வரும். ஆனால் கரெக்டாக சொல்லணுன்னா தமிழகம் வருவார் அப்படின்னு தான் வரணும். ஆனால் இங்கே வந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தை சொல்லுது இல்லையா, அதைத்தான் வந்து வலுவ அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மணிமொழி கோவை, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவைன்னா என்னது, அதாவது நான்மணிக்கடிகையில் மணி வந்திருக்குதா, முதுமொழியில் மொழி வந்திருக்குதா, ஆசாரக்கோவை, அதான் மணிமொழி கோவை. அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன, பதினெண் அப்படின்னா 18 அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்து இனியவை 40 எழுதுனது யாருன்னா பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறது தான். அடுத்தது பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இந்த வடியில் பூவையும் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நாக்கணவாய் பறவைகள் அப்படிங்கிறத குறிக்குது. உத்தரகாண்டத்தை எழுதுனது யாருன்னா ஒட்டக்குத்தர் எழுதியிருப்பார். சரியா, கம்பராமாயணத்தில் வந்து மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கும். அதில் 7வது காண்டமாக உத்தரகாண்டத்தை எழுதியிருப்பார் ஒட்டக்குத்தர். படைமாக்கள் அப்படின்னு என்னென்னது, பழமொழி பேசும் மக்கள் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அடுத்தது மணிமேகலை சீத்தலை சாத்தனார், மணிமேகலை எழுதுனது சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணத்தை எழுதுனது பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்தது ஓங்கு தன்பனை சூழ் நீபவளத்தை நீத்து ஒருப்போதேனும். இந்த வடியில் தீபவனம் அப்படிங்கிறது என்னென்னா கடல் பவனம் அப்படிங்கிறதா வரும். பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில் பாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் அவர்கள் பாடினது. சீரா புராணத்தை பாடினது யாருன்னா உமறு புலவர். மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது கவிமணி தேசிய விநாயகனார் பாடினது. அடுத்தது மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை சிவகாமி. இதெல்லாமே இலக்கியங்கள், இதெல்லாமே வந்து இப்போ இல்லை. ஸோ திருவிருத்தம் எழுதுனது நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவிலிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் தேவநேய பாவனார். அதே மாதிரி திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று சொன்னவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதாதா. சரியா, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை வந்து சுப்புரத்தினதாசன், அதாவது சுரதா என்று மாற்றிக்கொள்ளிருப்பார். அதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. அதே மாதிரி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இதுதான் வந்து புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக இப்போ இருக்குது. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். அடுத்தது அக்ஷராபியாசம் அப்படின்னு என்னென்னா எழுத்து பயிற்சின்னு அர்த்தம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி.
வித்யா ரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், சீதான பத்திரம் அப்படின்னா தாழை மடல் அப்படிங்கிறதான். ஸோ எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி கூறி தமிழறிஞர் யாருன்னா தேவநேய பாவனார். ஸோ இந்த தேவநேய பாவனார் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து ஒரு கருத்து வேறுபாடு நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு வந்திருப்பார். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர், அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி தமிழில் மாற்றிருப்பார். அதே மாதிரி தமிழ் மொழி வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவித்தது யாருன்னா இந்த பரிதிமார் கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி மறைமலடிகளை பொறுத்தளவுக்கு தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். சாமி வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் மாற்றிருப்பார். அடுத்தது, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை வடிவத்தில் தான் சொல்லுவாங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி அவர்கள். அடுத்தது, தவறான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது வந்து 1820 செயல்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஸோ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவின் முதல் பொது நூலகம். அதே மாதிரி உலக அளவில் அதிக நூல்கள் உள்ள அதாவது தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது எதுனா கன்னிமாரா நூலகத்தில் தான். கல்கத்தா தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 10 லட்சம் நூல்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நூலக தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நூலக தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. ஸோ சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நூலக தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் தான் வந்து நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை வந்து வகுத்து தந்திருப்பார். ஸோ அதனால தான் வந்து இவருடைய பிறந்த நாளை வந்து நூலக தினமாக வந்து கொண்டாடுறோம். அது என்ன தினம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.